ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தோட இந்த ஃபேன்மேடு போஸ்டர் பயங்கரமாக இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வழக்கம் போல் அஃபிஷியல் போஸ்டரை விட ஃபேன்மேடு போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸும் தரமாக பண்ணிட்டு இருக்காங்க. டிசைனர் சேனு மேசு அவர்கள் பண்ண இந்த ஒரு போஸ்டர் நிஜமாவே பார்க்க வேற லெவலில் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் பார்க்க படத்தோட போஸ்டர்ஸாகவும் தெரியணும் அண்ட் பொலிட்டிக்கல் போஸ்டராகவும் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஃபேன்மேட் போஸ்டர் கம்ப்ளீட்டா தமிழக வெற்றி கழகத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே பண்ணிருக்காங்க. சோ அதனால மேபி நிறைய பேருக்கு இந்த போஸ்டர்ஸ பிடிச்சிருக்கலாம். அண்ட் ஆஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ற டேகை எடுத்துட்டாங்க. அதை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. படம் அக்டோபர்ல இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. மோஸ்ட்லி 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பட் அதை கன்ஃபார்மா ஆஃபிஷியலா ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அதை ஆஃபிஷியலா போஸ்டர்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவா தளபதி படங்கள்னாலே ரிலீஸ் டேட் மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்பவே எந்த மந்த் சொல்றாங்களோ அந்த மந்த்ல கரெக்டா படம் வந்துடும். ரிலீஸ் டேட்ல தளபதி பயங்கர டிசிப்ளினா இருந்திருக்காரு. பட் இப்ப படம் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான காரணம் 2026ல எலெக்ஷன் வருது. சோ அந்த எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணா அது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் படத்தை 2026 பொங்கலுக்கு போஸ்ட்போன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த டைட்டில் போஸ்டர்ஸ்னு எல்லாமே 2026 எலெக்ஷனை மனசுல வச்சுதான் பண்ணிருக்காங்கன்னு அப்படியே தெரியுது. சோ இந்த ஜனநாயகன் படத்தை 2026 எலெக்ஷனுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரியும் தளபதி யூஸ் பண்றாரு. ரமணா முதல்வன் கத்தி மாதிரி ஒரு படம் அமைஞ்சா டெஃபினட்டா அதை ஹெல்ப் பண்ணும். பட் அதே சமயம் அளவுக்கு மீறி அரசியல் இருந்துடக்கூடாது படத்துல. ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் அதை ஒரு படமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் தளபதியோட கடைசி படம்ன்றதுனால தளபதி ஃபேன்ஸ் ஒரு ரிவ்யூ கண்ணோட்டத்துல பார்க்க போறது இல்ல. ஆப்வியஸா படம் வேற லெவல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். பட் படத்துல ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே இருப்பாங்க. பட் ஜெனரல் ஆடியன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால படம் ஒரு கரெக்டான பேலன்ஸ் செட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ஜனநாயகன் படத்தை நான் ரிவ்யூ கண்ணோட்டத்துல பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் தளபதியோட கடைசி படம்னு படத்தை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். பட் படம் கத்தி மாதிரி ஒரு கல்ட்டு படமா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஜனநாயகன் படம் எந்த மாதிரியான படமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.